மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு 3-4 நாட்களாக தமிழ்நாட்டில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வைரலான ஒரு இஷ்யூ எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகாவிஷ்ணு அந்த சங்கி. ஆமாம், அவனை மனநலம் பாதிக்கப்பட்டவன், நேராக மனநலம் காப்பகத்திலேருந்து அவன் அரசு பள்ளிக்கு இப்படியெல்லாம் பேசினான்னு சொல்கிறாங்க. நானும் அப்படி பேசினேன் ஆரம்பத்தில். ஆனால் இது தீர ஆராய்ஞ்ச பிறகு தான் உண்மையான விஷயம் என்னான்னு சொல்லி தெரிய வந்துச்சு. இவன் திடீர்னு ஒருத்தன் அரசாங்க பள்ளியில் இப்படி மூட நம்பிக்கையாக பேசுகிறான், ஒரு மூட நம்பிக்கை பேசுகிறான். நீ பாவம் பண்ணிந்தினா, போன ஜென்மத்தில் நீ பாவம் பண்ணிந்தினா நீ மாற்றுத்திறனாளியாக பிறப்ப, ஊனமுற்றோராக பிறப்ப, உனக்கு கண்ணு தெரியாது, குருடா பிறப்ப, உனக்கு வாய் பேச முடியாது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆசிரமங்கள் என்னோ சொல்கிறான், எல்லாம் மூடிட்டாங்க, ஓலைச்சோடியெல்லாம் எரிச்சிட்டாங்க. ஆட்சியாளர்களை முன்ன ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சர்க்காரும் இப்படி தட்டினா நெருப்பு மழையாக போயும், இப்படி தட்டினா காற்று வரும், என்னென்னோ பேசுகிறான். அப்படி ஒரு தன்னுடைய சங்கி தான் ஒரு சங்கின்றது அங்கே முழுமையாக காட்டுறான். சரி, எல்லாம் பேசியாச்சு, நானும் நிறைய பேசிட்டேன். ஆனால் மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனலில் இதான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன். இந்த விவகாரம் குறித்து நான் முதல்ல இப்போ தான் பேசுகிறேன். இந்த சேனலில் என்னோடய ஸ்பீச்சஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இப்போது ஒரு கேரக்டர் திடீர்னு பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு கலவரத்தை பண்ணியிருக்கான். இப்போ இதை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இவன் இதுக்கு முன்னால் அரசாங்க பள்ளியிலே இந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய பரம்பொருள் மகாவிஷ்ணுவா, இந்த பரம்போக்கு நாய், இந்த சங்கி பையன் என்னது, இவன் சாமியார். இவனுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். இவன் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறான், எல்லா பெண்கள் போய் இவன் காலில் விழுறான், ஏதோ ஹிப்னாட்டிசம் பண்ணுறான், ஏதோ மிஸ்மரிசம் பண்ணுறான், ஹிப்னாட்டிசம் பண்ணுறான், ஏதோ சித்து வரலாம் கத்தி வச்சுட்டு இருக்கான். சங்கிகளை சொல்லித்தரணுமா? இவன் திடீர்னு இந்த அரசாங்க ஸ்கூலுக்குள்ளே வரான். இதுக்கு முன்னால் இவன் எந்த அரசு பள்ளியில் பேசுறதில்லை. ஏதோ ப்ரைவேட் காலேஜஸில், தனியார் பள்ளிக்கூடங்களில், தனியார் கல்லூரிகளில் பேசியிருக்கலாம். அவனுக்கு வெளிநாடு முழுக்க போய் யோகா கற்றுத்தரேன்னு மாதம் 30,000 40,000 50,000 சம்பாதிக்கிறான், அதில் கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறான். சரி, அவனை நம்பி போகிறாங்க. எப்போ இந்த சாமியாரை நம்பி ஜனங்க போகிறது இன்னும் கூட அது நடைமுறையில் இருக்குது. கடவுளை போய் கும்பிடலாம், கடவுள் நம்பிக்கை தாராளமாக வச்சு, கடவுள் நம்பிக்கை தாராளமாக யாரும் அதை எதிர்க்க போகிறதில்ல. அது இந்து மதமாக இருக்கட்டும், இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், புத்த மதமாக இருக்கட்டும், ஜெயின மதமாக இருக்கட்டும், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சீக்க மதமாக இருக்கட்டும், எந்த மதமாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை யாரும் வேணான்னு சொல்ல, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, அது நம்பிக்கை. ஆனால் அந்த கடவுள் நம்பிக்கையில் மூட நம்பிக்கை மட்டும் எப்போவே நம்ம நம்பக்கூடாது, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த மூட நம்பிக்கைத்தனமாக தான் அவன் பேசியிருக்கான், மகாவிஷ்ணு சொல்கிறான். இவன் எப்படி உள்ளே வரான்? இவன் 24ஆம் தேதி அசோக் நகர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பேசுகிறான். அந்த வீடியோ வெளியே வரல. ஆனால் இந்த வீடியோ முழுக்க வெளியிட்டது யாருன்னு கேட்டால், இவன் பேசுறது அந்த ஆசிரியர்கிட்ட மரியாதைக்குரிய, அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி வணக்கத்துக்குரிய அந்த ஆசிரியரிடம் இவன் ஆணவமாக பேசுறது. அப்புறம் வகுப்பறையில் உட்காந்துக்கின்னு ஒரு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துன்னு அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட, அங்கே இருக்கிற ஆசிரியர்களிடம் பேசுறது எல்லாம் இந்த வீடியோ எப்படி வெளியிட்டுச்சுன்னு கேட்டால், இவனுடைய பரம்பொருள் சொல்லி அவனுடைய சோஷியல் மீடியா, அவனுடைய யூடியூப் சேனல், அவனுங்க எடுத்த வீடியோ தான். இவனுங்களே இதை வெளியிடுறானுங்க, இந்த பிரச்சனை வெளியே வரட்டும். ஸோ திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி, திட்டமிட்ட சதி இது. இவனை எப்படி இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரான்னு கேட்டால், யாரும் சொல்லாத செய்தி நான் சொல்கிறேன். ஏன்னா உண்மை சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. எப்போ நான் பேசியிருக்கேன், ஏன் சோஷியல் மீடியாவில் பேசியிருக்கேன். இவன் அந்த மேலாண்மை கூட்டம் நடக்குது அரசினர் மேல்நிலைப் பள்ளியில். அந்த கூட்டத்தில் ஜேகே ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஃபவுண்டேஷன் இருக்குது. ஜேகே ஃபவுண்டேஷன் மிகப்பெரிய ஃபவுண்டேஷன், அவங்க பில்டர்ஸ். அதனுடைய ஓனர் திருமதி காமாட்சி ஜெயகிருஷ்ணா, இவங்க தான் இவன் பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அவன் இப்படிப்பட்டவன் தெரியுமா என்னான்னு தெரியாது. அவங்களுக்கு யார் சொன்னாங்க இவனை அரசாங்க பள்ளியில் பேச வைங்க. ஏன்னு கேட்டால், இந்த காமாட்சி ஜெயகிருஷ்ணா என்று சொல்லக்கூடியவர் இந்த ஜிகே ஃபவுண்டேஷனுடைய உரிமையாளர்.
இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த அசோக் நகர் அரசினர் மேலாண்மை பள்ளியில் ஒரு மேலாண்மை இயக்குனராக இருக்கிறாங்க. அதில் ஒரு மெம்பர் அவங்க. அங்கே நடக்கிற அந்த அசோக் நகர் மேலாண்மை பள்ளியினுடைய அந்த மேலாண்மை கூட்டத்தில், அசோக் நகரனுடைய அரசினர் பள்ளியில் மேலாண்மை கூட்டத்தில் இவங்க ஒரு மெம்பராக இருக்கும்போது இவங்க தான் இவங்க பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இவன் நல்லா பேசுவான், மாணவர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்படுத்துவான், அவங்களாம் ஒரு தெளிந்த மனசை கொண்டு வருவான், எந்த மதத்தை பற்றியும் பேச மாட்டான், ஒரு ஒழுக்கமாக எப்படி மாணவர்கள் இருக்கணும், அப்பா அம்மாவை எப்படி மதிக்கணும், குரு எப்படி மதிக்கணும், ஒரு பயபக்தியாக எப்படி அவன் தன் வாழ்க்கையில் பயபக்தியாக எப்படி நடந்துக்கணும், அவனுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும், தீய பழக்கத்துக்கு உட்கொள்ளக்கூடாது, தீய சக்திகளோடு எந்த நட்பு வைத்துக் கொள்ளாமல் நாம் இந்த சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களாக எப்படி வாழ்வது என்று மட்டும்தான் அவன் பேசுவான். அவன் என்ன பேசுவான்னு ஆசிரியர்களும் கேட்குறாங்க. எப்படியோ அவங்களை ஏமாத்தாச்சு, ஏமாற்றி பிஜேபியினுடைய சரி உள்ள வந்துட்டான். தவறு நடந்துச்சு, அதை நியாயப்படுத்தி பேசலை. ஏன்னா கமெண்ட்ல எல்லாம் கேட்பாங்க. இவன் உள்ளே வராங்க, இவன் உள்ளே வந்து பேசுகிறான், பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் என்னென்ன பேசுனான், என்னென்ன பண்ணான்னு நம்ம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் துவக்கத்தில் வந்து அவருடைய ஸ்பீச் வெளியிட்டாங்க. இது குறித்து ஊடகவியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள், ஆன்மீகவாதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் எப்படி உள்ளே வந்தான், இந்த சரி ஒன்று நடந்திருக்குது, இதுக்கு யார் காரணம், இதுதான் நான் இந்த பதிவில் பேசுவேன். எப்பவுமே நாட்டில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, வேற ஏதோ ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்கு தான் இந்த பிரச்சனை வருது. ஆமாம், நீங்கள் ஒரு நாட்டில் திடீர்னு ஒரு பிரச்சனை ஒன்று வரும். ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தீர ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம அதை விமர்சனம் பண்ணிடுவோம், கண்டிச்சிருவோம், அரசை விமர்சனம் பண்ணுவோம், முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுவோம், கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரை விமர்சனம் பண்ணுவோம், அதிகாரிகளை விமர்சனம் பண்ணுவோம். இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்ன? அப்போது வேற ஒரு பெரிய விஷயம் பேசப்படுகிறது இந்த நாட்டில். அதை மறைக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனையை ஒரு சில சக்திகள் உருவாக்கும். அப்படி உருவாக்கப்பட்ட பிரச்சனை தான் இந்த அயோக்கியன், இந்த சங்கி, இந்த புறம்போக்கு, இந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் நடத்துகிற வந்தான் பாருங்க, சாமியார்னு பேரில் 30 வயசு சொன்னவனுங்க, அவ்வளோதான் அந்த பையனுக்கு, பொடி பையனுக்கு. உள்ளே வந்து பேசிட்டான். உடனே எதிர்கட்சிகள்லாம் எப்படி பள்ளி கல்வித்துறைக்கு தெரியாமல் இவன் எப்படி உள்ளே வந்தான், ஒரு மூட நம்பிக்கை மாணவர்கள் மத்தியில் நீங்கள் வளர்க்குறீங்களா, இப்படிப்பட்டவன் எப்படி நீங்கள் அரசாங்கனுடைய அரசினர் மேல்நிலை பள்ளியை எப்படி இவன் பேசினான். நான் நல்லா சொல்கிறேன் கேளுங்க. அந்த வீடியோ இவன் தான் எடுக்கிறான். இவனுடைய பரம்பொருள் வீடியோ விஷயம்னு சொல்லி பரம்பொருள்னு யூடியூப் சேனல், பரம்பொருள்னு சோசியல் மீடியா, இவன் எடுத்துன்னு வந்த கேமராவில் தான் முழுக்க எடுக்கிறான் எல்லா வீடியோ. இவன் கொத்துழைக்கு ஏற்ற போது அந்த டீச்சர்ஸ் கிட்ட பேசுறது, இவன் நடந்து வரும்போது இவனோ பெரிய கலெக்டர், இவனோ மினிஸ்டர், எம்எல்ஏ, எம்பி, இவனோ ஏஇஓ, சிஇஓன்ற மாதிரி இவனுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கறது, இவன் அங்கே பேசுறது. அந்த ஒரு உண்மையான பார்வை உள்ளவர் யாருன்ற கேட்டால் பார்வையற்றவர்னு சொல்கிறாங்க எல்லாம் அந்த ஆசிரியர். அவர் தான் உண்மையான பார்வை உள்ளவர், அவருக்கு தான் உண்மையான பார்வை தட்டி கேட்டார் அந்த இடத்துல. அங்கே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லி அந்த வாத்தியாரை பாராட்டி அவருக்கு பொன்னாடை வைத்து, எல்லா வாத்தியார் இப்படி தான் இருக்கணும், அவரை பக்கத்தில் உட்காரச்சுன்னு என்னுடைய பள்ளிக்கூடத்தில் என் எல்லைக்குள்ளே வந்து என்னுடைய ஆசிரியர் பேசுறதுன்னு யாரும் அவனை சும்மா விடமாட்டேனாரு. அவன் வந்தான், அவன் மேலே 5 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவன் மேலே அவன் பேசின பேச்சுக்கு அவன் மேலே என்னென்ன வழக்குகள் பதிவு பண்ணணுமோ அந்த வழக்குகள்லாம் பதிவு பண்ணி அவனை கைது பண்ணியாச்சு. அவன் நான் வரேன், என்னை கைது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டே வரான். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடந்துச்சு, இவன் எப்படி உள்ளே வந்தான்? இங்கே தான் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். இது பிஜேபி திட்டமிட்டு செய்த சதி. மத்திய கல்விக் கொள்கை கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்லிட்டோம், தீர்த்து சொல்லிட்டார் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி, முதலமைச்சரின் ஆலோசனைப்படி மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தீர்த்து சொல்கிறார். இவன் என்ன மத்திய கல்விக் கொள்கைன்னா என்ன? இந்த புறம்போக்கு பையன், இந்த சங்கி, இந்த கருணாகம், கரையான் புற்றுக்குள் புகுந்த கருணாகம் போல் நமது அரசு பள்ளிக்குள் பிஜேபியால் ஏவி விடப்பட்ட கருணாகம், இந்த சங்கி கருணாகம், இந்த சங்கி புறம்போக்கு பையன், இந்த மகாவிஷ்ணு பேரப்பாரானுங்க மகாவிஷ்ணு. இவன் திடீர்னு உள்ள வந்து இவ்வளவு பிரச்சனை பண்றானா என்ன காரணம்? இந்த மத்திய கல்வி கொள்கை திட்டத்துக்கு நாம ஏற்றுக்க மாட்டோம். மத்திய கல்விக் கொள்கைன்னா என்ன? இவன் பேசினா இல்லை பள்ளிக்கூடத்தில், இப்போ இவன் பேசினா இல்லை, இந்த சங்கி பையன் இந்த மகாவிஷ்ணு பேசினா இல்லை, அதாங்க மத்திய கல்விக் கொள்கை. நான் வேறு எதுவும் சொல்ல வரல. இவன் என்ன பேசினா மூட நம்பிக்கையில், நீ போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருந்தேன்னா ஊனமுட்டோராக பிறப்ப, உனக்கு கண்ணு தெரியாது, உனக்கு கை கால் விளங்காமல் போயிடும், நீ பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருப்ப,
அப்போ நீ போன ஜென்மத்தில் நீ ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்க, இறைவன் உன்னை தண்டிச்சிட்டான் அப்படின்னு பேசுகிறான். ஓலைச்சோடியில் எழுதியிருக்கன்னா, மந்திரம் போட்டால் நெருப்பா எரியோன்றான், மழையா வருவோன்றான், என்னென்னவோ பேசுகிறான், சித்து விளையாட்டெல்லாம் காட்டுறான். சனாதனத்தில் சொல்லியிருக்கிறது அது, மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கிறது அது, அதை பேசுகிறான். இதுதான் மத்திய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை. நம்ம இப்போ இங்கிலீஷ், தமிழ், நம்ம அன்னை தமிழ், தாய்மொழி தமிழ், பொதுவான மொழி ஆங்கிலம். இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துட்டா இந்தி ஆட்டோமேட்டிக்காக கம்பல்சரியாக வந்துடும். இப்போ யார் ஹிந்தி படிக்க வேணான்னு சொல்ல, நீ விருப்பப்பட்டா படிக்கலாம். கம்பல்சரி ஹிந்தி படித்தாலும் உள்ள சமஸ்கிருதம் கொண்டு வருவான். இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையெல்லாம் உள்ள கொண்டு வருவான். இதுதான் சங்கி பிஜேபி அரசனுடைய தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கை. இந்த தேசிய கல்விக் கொள்கை இதில் நான் மத்திய கல்விக் கொள்கைன்னு சொன்னேன்ல, அதை கிளீனாக அதை வந்துட்டு உச்சரிக்கணும்னா தேசிய கல்விக் கொள்கை. இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய கருத்துக்களை தான் இந்த மோட்டிவேஷனல் ஆரேட்டர்னு சொல்லி உள்ள வந்து பேசினா பாரு இந்த சங்கி புறம்போக்கு பையன் மகாவிஷ்ணு. இப்படிப்பட்ட கல்விக்கு கையெழுத்து போடுன்னு ஆளுநர் RSS ரவி, பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர், பிஜேபியின் கொள்கை பொறுப்பு செயலாளர், RSS செய்தி தொடர்பாளர், RSS கொள்கை பொறுப்பு செயலாளர் RN ரவி என்று சொல்லப்படுகிற RSS ரவி இதை ஒத்துக்குன்னு கையெழுத்து போட்டால் அப்போ தான் நிதி கொடுப்போனா, உன் நிதியே வேணால் நாங்களே ஆஸ்திரேலியா சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ இந்த அரசு கெட்ட பேர் ஏற்படுத்தணும். எதுக்கு இப்போ அரசு எது பண்ணாலும் கெட்ட பேர் ஏற்படுத்த முடியும். இப்போ என்ன நாடே பேசப்படுகிற செய்தி, நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா பேசப்படுகிற செய்தி என்ன, ஏன் உலகமேன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற வாழும் பெரியாராய், வாழும் அறிஞர் அண்ணாவாய், உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிற நமது அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், தேச தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அமெரிக்காவுக்கு உலக முதலீட்டாளர்களை சந்திக்க சென்றிருக்கிறார். ஒரு வாரம் ஆயிடுச்சு. அவர் போன உடனே அவர் போற இடம்லாம் தமிழ்நாடாக மாறிடுச்சு. அமெரிக்காவில் நம்ம தளபதியை பார்க்குறோமா, இல்லை தமிழ்நாட்டில் பார்க்குறோமா, சென்னையில் பார்க்குறோமா, மதுரையில் பார்க்குறோமா, வேலூரில் பார்க்குறோமா, திருச்சியில் பார்க்குறோமா, கோயம்புத்தூரில் பார்க்குறோமா, தஞ்சாவூரில் பார்க்குறோமா, தூத்துக்குடியில் பார்க்குறோமா, நெல்லையில் பார்க்குறோமா, கன்னியாகுமரியில் பார்க்குறோமா, அப்படி ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கிட்டார். சென்றிருப்பது தமிழினத்தின் தலைவன், தமிழ் தாயின் தவப்புதல்வன், வாழும் கலைஞர், இரண்டாம் கலைஞர் தலைவர் தளபதி அல்லவா. இன்னைக்கு உலக முதலீட்டாளர்களை சந்திக்கிறார். தினம் எல்லா போட்டோஸ் அப்டேட் வந்துட்டே இருக்கு. அவர் போய் விமான நிலையத்தில் இறங்கத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கார்? விமான நிலையத்தில் தமிழர்களோட வரவேற்றது, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறார், அந்த பாட்டிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னொரு பகுதிக்கு போறார், சிலம்பாட்டம். நேற்று ஆயிரக்கணக்கான தமிழர்களை சந்திக்கிறார். அவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாக நீங்கள் வந்து போங்களேன், நீங்கள் வந்தாதான் எங்களுக்கு சந்தோஷமாக உங்களை பார்க்கும்போது சொல்கிறாங்க. இதுவரை தமிழ்நாட்டிலிருந்து சென்ற எந்த தலைவனுக்கும் இப்படி வரவேற்பு இல்லை. எடப்பாடி கூட போனார், பாவம், பேண்ட் சரியாக போட தெரில, சட்டை சரியாக இன் பண்ண தெரில, கோட்டு சரியாக போட தெரில, டை சரியாக கட்ட தெரில, இன் பண்ண சட்டை வெளியே தெரியுது, அண்டர்வேர் வெளியே தெரியுது. அவர் வாய்க்கு வந்த மாதிரிலாம் அவர் பேசினார். எல்லாம் வயிற்றுச்சல் போராமல் தான் பேச செய்வாங்க. எனவே அவர் ஏதோ ட்ரீட்மெண்ட் போகிறாருன்னு பேசினானுங்கிற தற்கூரிகள் எல்லாம் பேசினாங்க. இங்கே இருக்கிறானுங்க இல்லை, இந்த பிஜேபி எது பேசினாலும் மக்கள் நம்புறதில்லை. அவன் எப்போ தோற்று போனான்னா பிஜேபி பேசுறதெல்லாம் காமெடி எடுத்துக்கிறாங்க. அது எச் ராஜாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு அம்மா ஒருத்தர் இந்த கொலாடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்கும் போது பஜாரிங்க சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு அம்மா பேசிட்டு இருக்காங்க. நான் அவன் மரியாதை பேசுகிறவங்கள தமிழ் சைன் பேர். அவங்க பிஜேபியில் ஃபியூஸ் போன பல்ப்பு, டம்மி பீஸ். இப்போ அவங்க மதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏதோ மைக் கடிச்சிச்சின்னு சொல்லி அந்த அம்மா இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. மைக் கடிச்சா அந்த அம்மா என்னன்னாலும் பேசுவாங்க, மைக் வேறி. அது ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கு. அந்த நரம்படி நாராயண சவுத்தில் இருக்கிற பள்ளி ஓனானுக்கு டிபி நோய் வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கிற அந்த ஹெச் ராஜா. அப்புறமா பிஜேபிக்கு வாடகவாய், பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன்ஸ், கூலிக்கு மாரடிக்கிறவங்க, பிஜேபிக்கு கூலிக்கு மாரடிக்கிறவங்க யாருன்னு கேட்டால் அந்த டாக்டர் ராமதாஸ், அந்த டாக்டர் அன்புமணி, ஜிகே வாசன் கூட. ஜிகே வாசன் கூலிக்கு மாரடிக்கிறவன்னு நான் சொல்லலை, ஏன்னா அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இல்லை. அவங்க பரம்பரையே பண்ணையார் பரம்பரை. இவங்கெல்லாம் இன்றைக்கி யாருன்னு கேட்டால் அப்புறமா அந்த சாமான் பையன் கிடாம பாருங்க, அந்த சீமான் புறம்போக்கு பையன், கண்டவனுக்கு வந்தவன் நல்ல விருந்தாளிக்கு வந்தவன், அந்த சீமான் சாமான் இவனுங்க தான் இன்றைக்கி பிஜேபிக்கு ஜால்ரா தட்டுறவனுங்க, ஜெயின்செக் பொட்டி வாங்கிக்கின்னு பேசுகிறவங்க யாருன்னு கேட்டால் அந்த அன்புமணி, பொட்டுமணி, மாங்காமணி, அந்த டாக்டர் ராமதாஸ், இந்த ஜிகே வாசன், இந்த சாமான் சீமான், இவனுங்க தான் இன்னைக்கு பிஜேபிக்கு வாடகவை. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணத்தை விமர்சனம் பண்ணுறது, இதில் எடப்பாடி விமர்சனம் பண்ணுறது. ஆனால் என்ன பண்ணாலும் எடுப்படல தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில்.
முதலமைச்சரை பாராட்டுறாங்க. என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு போனார், காலையில் அவர் எந்திரிச்ச உடனே அவர் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுற ஃபோட்டோ வெளியே வருது. அவர் எப்பவுமே வீக்லி 2 முறை 3 முறை, வாரத்தில் 2 முறை 3 முறை சைக்கிளிங் போவார் ஈசிஆர் ரோட்டில். அவர் உடம்பை ஃபிசிக்கலாக வச்சுருக்கார். அவருக்கு உடம்பு சரியில்லைன்றது இவனுங்க ஒரு தனிநபர் விமர்சனன்றது. நாம் பேசுறது உங்களுக்கெல்லாம் கோபம் வருது. அவ்வளோ பெரிய தலைவனை தனிநபர் விமர்சனம் பண்ணுறீங்களே, இவங்களுக்கு போகாமல். அடுத்து என்னன்னு கேட்டால், அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட தப்பு இல்லை. நீங்கள்லாம் யார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இல்லையா? ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து ஆனால் தயாநிதி மாறன் ஒரு வழக்கு போடுறார். நீதிமன்றத்துக்கு வான் கூப்பிட்றாங்க. ஒரு மனு போடுறார் நீதிமன்றத்தில். எடப்பாடி பழனிசாமி, ஐயோ எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, என்னால் அவ்வளோ தூரம் நடக்க முடியாது, கோர்ட்டில் எல்லாம் என்னால் ரொம்ப நேரம் காத்து நிற்க முடியாது, எனக்கு ஒரு விளக்கு கொடுங்க ப்ளீஸ். அவர் 70 வயசு ஆயிடுச்சான், என்னால் முடியாதுங்கன்றாரு. மீதி யாரு? அவர் ராம்தாஸ், அவர் வயசு ஆயிடுச்சு, விட்டு தள்ளுங்க. அவர் எவனோ எழுதி கொடுக்குறது, அவர் ஏதோ ஒன்று படிச்சுட்டு கிடக்கிறாரு. அன்புமணி அது பொட்டிமணி, பிஜேபிக்காரன் கூலி கொடுத்தா அந்த ஆள் பேசுகிறாரு. ஜிகே வாசன் வேற வழி இல்லை, தொண்டர்கள் இல்லாத தலைவர். அவன் சீமான் சாமான், அவன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மலத்தை நக்கி சாப்பிட்டு ருச்சி கண்டிட்டான். இப்போ நீங்களாம் யாருன்னா தளபதி மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? நான் கேட்குறேன், யாருன்னா வாழ்றீங்களா? அவர் மாதிரி நீங்கள் ஃபிசிக்கலாக இருக்கிறீங்களா? அவர் ஃபிசிக்கலாக இருக்கிறாரு, அதை எடுத்து சோசியல் மீடியாவில் போட, அதெல்லாம் இவனுக்கு கிண்டல் பண்ணுறானுங்க. எடப்பாடி பழனிசாமி, நீ என்ன சைக்கிள் மெரிக்கிறது, நீ என்ன எக்ஸசைஸ் பண்ணுற, அதையும் எடுத்து போடுற, ஏன் விளம்பரம் பண்ணுறேன்? நான் எடப்பாடி ஒன்று சொல்கிறேன், நீ வா போன்னு இன்னொரு முறை பேசினா, நான் ஏற்கனவே உங்களை பற்றி பேசி அதிமுக தமிழ்நாடு ஃபுல்லாக என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, பிச்சு எடுத்துருவேன். நீங்கள் எதிர்கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணுங்கள், நாகரிகம் விமர்சனம் பண்ணுங்கள். அவர் சைக்கிள் மெரிக்கிறாருன்னா அவரால் முடியுது, அவர் தெம்பாக இருக்குது. உன்ன மாதிரி 70 வயசு ஆச்சு, என்னால் கோர்ட்டு வர முடியாது சொல்கிறேன்ல, நீயும் சைக்கிள் மாரி ஈசிஆர் ரோட்டில் சைக்கிள் மாரி, கிரீன்வேஸ் ரோட்டில் மினிஸ்டர்ஸ் இருக்கிற வீட்டில் நீ முதலமைச்சராக இருக்கும்போது அதே வீடு வேணும்னு கேட்ட, தளபதி ஒன்று கொடுத்தாரு. ஆனால் எங்கள் தலைவர் தளபதி அடக்கம் பண்ணுறதுக்கு மெரினால் இடம் கட்டும்போது நீ கொடுக்கலாம், நீ வீடு கட்ட, இந்த வீடு எனக்கு கொடுத்துருவோம், தளபதி கொடுத்துட்டார். அதுதான் தளபதி, அதுதான் நீ எடப்பாடி. அந்த பிஜேபியில் அந்த நயனார் நாகேந்திரனா அந்த ஆள், அவர் முதலமைச்சர் வெளிநாட்டு போயிருக்கிற செய்திகளெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சீனி சக்கர சித்தப்பா சவுத்தில் எழுதி வச்சு நக்கப்பான்னு சொல்லணும்னு சிரிக்கிறாரு. யோ நயனார் நாகேந்திரா போயா, அது எங்கள் தளபதி சொன்னது. சீனி சக்கர சித்தப்பா சவுத்தில் எழுதி வச்சு நக்கப்பான்னு எங்கள் தலைவர் தளபதி சொன்னது திருப்பி அவருக்கே சொல்கிறியா? அவர் போனது வெற்றிகரமான பயணம் ஆச்சா, அவர் போனது வெற்றிகரமான பயணம். இப்போ மோடி ஊர் பூரா சுற்றுறாரு 10 வருஷமா. சந்திர மண்டலத்துக்கு சூரிய மண்டலத்துக்கு வேறு கிரகத்துக்கு தான் போகல, மாற்று கிரகத்துக்கு தான் போகல, உலகம் முழுவதும் சுற்றி இருக்கிறாரு. அதை எதில் எழுதி வச்சு நக்குவேன் நயனார் நாகேந்திரா? எங்கள் தளபதியை பார்த்து அவர் வெளிநாடு சுற்றுப்பயணத்தினுடைய செய்திகள், அதை குறித்து சமூக வலைத்தளங்களில் வெளிவருகிற பதிவுகள், மக்களால் பாராட்டப்படுகிற அந்த செய்திகளெல்லாம், ஏடுகளில் வருகிற செய்திகளெல்லாம் சவுத்தில் சீனி சக்கர சித்தப்பா சவுத்தில் எழுதி வச்சு நக்கப்பான்னு கிண்டல் பண்ணுறியா? நான் நயனார் நாகேந்திரனை கேட்குறேன், உன் தலைவன் மோடி 10 வருஷமாக சுற்றுறாரு, அதானியை கூட கூப்பிட்டுன்னு என்ன சொல்கிறது? மோடிக்கு ஓனரு அதானி, அதானிக்கு மேனேஜரு லேபர் யாருன்னு கேட்டால் மோடி. இவர் 10 வருஷமாக சுற்றிருக்கார், 3ஆம் முறை பிரதமராக இப்பவும் சுற்றுறாரு. இதை எதில் எழுதி வச்சுப்பா நக்குவே நயனார் நாகேந்திரா? எதில் எழுதி வச்சு நக்குவே? சீனி சக்கரை சித்தப்பா சவுத்தில் எழுதி வச்சு நக்கப்பா, மோடி சுத்துறத எதில் எழுதி வச்சு நக்குவே சொல்லப்பா நரேந்திர மோடி. அது விமர்சனம் பண்ணுற நரம்படி நாராயணா எச் ராஜா சொல்லு, நீ எதில் எழுதி வச்சு நக்குவே? தமிழிசை சவுந்தரராஜன் உங்களை கேட்குறேன், இன்ப சுற்றுலா போயிருக்காரு, சைக்கிள் மெரிக்கிறார், எக்ஸசைஸ் பண்ண சிரிக்கிற தமிழிசை கேட்குறேன், அதை எழுதி வச்சு நக்குவே. அதில் எதில் எழுதி வச்சு நக்குவீங்க? எங்களுக்கு பேச வரதா? ஸோ இப்படிப்பட்ட விமர்சனங்கள். அந்த அன்புமணி இதுன்னு, அந்த பொட்டிமணி மாங்காமணி அன்புமணி இதுன்னு அந்த முதலீடெல்லாம் பத்தாது, அதெல்லாம் உனக்கு பேச தகுதி கிடையாது. போய் அவனா பொட்டி கொடுத்தா வாங்கிக்க போய் போய் இந்த அப்பனும் பிள்ளையும் பேரம் பேச ஆரம்பிச்சுங்க. சட்டமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி போகலான்னு சொல்லி ஒரு பக்கம் சிவி சண்முகம் தேர்ந்துகிறாரு. கொடுத்தா 500 கோடி ரூபாய் திருப்பி கொடுறான்னுங்கிறார், கொடுத்தா 500 கோடி ரூபாய் திருப்பி கொடுறான்னுங்கிறார். ஸோ நான் இந்த இவ்வளோ விமர்சனங்கள். இன்றைக்கு தளபதி சூப்பர் லீடர், இந்தியாவில் நம்பர் 1 லீடர் தளபதி. இந்த வெளிநாடு சுற்றுப்பயணம் அப்பப்பா அப்டேட். ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாயா? போயிருந்தாலும் தப்பு இல்லை. தினம் மக்கள் நாங்கள் என்ன அவனுக்கு வெள்ளை அறிக்கை தரணும்? கொடுக்க முடியாது வெள்ளை அறிக்கை. அந்த மாங்காமணி பொட்டுமணி எந்த மரவட்டி கேட்டாலும், எந்த டாக்டர் ராம்தாஸ் கேட்டாலும், எந்த எடப்பாடி கேட்டாலும், அந்த புறம்போக்கு பையன் கண்டவனுக்கு வந்த சீமான் மைராண்டி அவனாக இருக்கட்டும், எந்த பிஜேபியில் எவனாக இருக்கட்டும், கொடுக்க முடியாது. அவர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, தினம் என்னென்ன நடக்குது, யாரை சந்திக்கிற, எத்தனை ஆயிரம் கோடிக்கு இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் இங்கே முதலீடு பண்ணி எந்த கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறேன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐ யார் வந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க போகிறாங்கன்னா அன்னைக்கு அப்பப்போ வெளியிடுறாரு. ஐடி வெளியிடுது, ஊடகத்தில் இருக்க உங்களுக்கு என்ன யார் சொல்கிறது? அதான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ
இவ்வளோ பெரிய விஷயத்த மக்கள் பேசிட்டு ஒரே அரசுக்கு பாராட்டா இருக்கு. இதை டைவர்ட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இவ்வளோ நேரம் பேசிட்டேன். இதை டைவர்ட் பண்ணணும். தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் வெளிநாடு பயணம் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. எங்கே சென்றாலும் தமிழர்கள் அவரை மிகுந்த உற்சாகத்தோடு ஆவலோடு வரவேற்கிறார்கள். தமிழ்நாட்டில் சென்றால் எப்படி விமான நிலையங்கள் ஆயிரக்கணக்கான கழக உடன்பிறப்புகள், தமிழ் மக்கள் கூட்டம், மாணவ மாணவிகள், இளைய தலைமுறை அவர் வரவேற்குமோ அதுபோல் அமெரிக்காவில் எங்கே சென்றாலும் அவருக்கு வரவேற்பு. அமெரிக்காவின் முக்கியமான வீதிகளிலே அவருக்கு வரவேற்பு தெரிவித்து டிஜிட்டல் பேனர்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களெல்லாம் இந்தியாவிலிருந்து ஒரு தலைவன், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் வந்திருக்கிறார், இவ்வளோ வரவேற்பு, எவ்வளோ பெரிய தலைவன் என்று பேசிக்கொண்டு அரசை பாராட்டி கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த இந்திய மக்கள், உலக மக்கள். இந்த செய்தி தான் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படும். இதை டைவர்ட் பண்ணணும். இதை டைவர்ட் பண்ணனா இந்த கவர்மெண்ட் ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தும். அதனால பிஜேபி என்ன பண்றான், பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பண்றான், இந்த புறம்போக்கு பையன் மகாவிஷ்ணு, மயிறு விஷ்ணு புறம்போக்குறான்ல இந்த மகாவிஷ்ணு, இவனை கூப்பிட்டு இவனை சதி வேலை பண்ணி, இவன் ஏற்கனவே பல மினிஸ்டர்ஸ் கூட ஃபோட்டோ பிடிச்சிருக்கான். ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட ஃபோட்டோ பிடிச்சிருக்கான். அவன் எல்லா கட்சி தலைவரோட ஃபோட்டோ பிடிச்சிருக்கான். இவன் போய் எப்படியோ பண்ணி நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் உள்ள நுழைஞ்சி, காலையில் ஒரு ஸ்கூலில் பேசுகிறான், அந்த வீடியோ வெளியிடலை, இங்கே உள்ள நுழைஞ்சு பேசிட்டான். பேசி கலவராயிடுச்சு. அந்த ஆசிரியர் வந்து கண்டிச்சாரு, கலவராயிடுச்சு. ஸோ இப்போ எல்லா ஊடகம் என்ன பேசுது, எல்லா யூடியூப் சேனல் என்ன பேசுது, எல்லா தினசரி பத்திரிகை, வார பத்திரிகை, இன்றைக்கு ஊடகத்தின் விவாத மேடைகள் என்ன பேசுது, இந்த புறம்போக்கு பையன் சங்கி மகாவிஷ்ணுடைய அவன் மூட நம்பிக்கையினுடைய ஸ்பீச் பேசினா இல்லை, அதுதான் பேசுது. என்ன சொல்கிறாங்க, அவன் பேசுறது அரசாங்க பள்ளியில் எப்படி உள்ள வந்தான், உங்களுடைய பள்ளி கல்வித்துறை அனுமதி இல்லாமல், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் அனுமதி இல்லாமல், தலைமை ஆசிரியர் அனுமதி இல்லாமல் அவன் எப்படி உள்ள விட்டீங்க, அப்போ மூட நம்பிக்கை இந்த அரசு வழக்குதா இப்படின்னு பிஜேபி கேள்வி எழுப்பி இதை திசை திருப்புறான். இது தளபதியினுடைய அமெரிக்காவுடைய வெற்றிகரமான சுற்றுப்பயணம், முதலீட்டாளர்களை சந்தித்து பல ஆயிரம் கோடிக்கணக்கில் முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒப்பந்தம் கையெழுத்தாகி கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை மறைக்க வேண்டும். அதுக்கு இந்த புறம்போக்கு பையன், இந்த சங்கியினுடைய புரோக்கர் இந்த மகாவிஷ்ணு ஒரு சங்கியை பிஜேபி ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு உள்ளாமிச்சிட்டாங்க. இதில் ஆளுநருக்கும் பங்கு இருக்குதுன்னு சொல்றாங்க, சொல்லப்படுகிறது. நம்ம மத்திய கல்விக் கொள்கை, நம்ம அந்த தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுகள் இல்லை. தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிறதுனால கல்வி நிலையங்களில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான். ஸோ அவன் அமிச்சு கலவரத்தை உண்டாக்கி தளபதியினுடைய அந்த அமெரிக்காவுடைய முதலீட்டாளர்களை சந்தித்து வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு நிகழ்வுகளை, அந்த பயணத்தை, அமெரிக்காவில் தளபதியினுடைய வெற்றிகரமான சாதனைகளை மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார். அதை அந்த செய்திகளிலிருந்து மக்களை திசை திருப்பதற்கு இந்த மகாவிஷ்ணுவே பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் தான் உள்ள அமைச்சான். இப்படி தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கலவரத்தை பண்ணுறான். அவன் சங்கி இல்லை. மரியாதைக்குரிய மறைந்த தலித் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை பின்னணியில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்கு. அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும், தலித் தலைவர்களுக்கு அரசாங்கத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்துறதுக்கு மரியாதைக்குரிய மறைந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கிலே கூட இவனுங்களுடைய சதி இருக்குது. கள்ளச்சாராயம் குடிச்சு 60க்கும் மேற்பட்ட விஷச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில் இறந்தார்களே, அதிலையும் பிஜேபியினுடைய கையாடல், பிஜேபியுடைய சதி இருக்குது. நான் சொல்றேன், நான் என்ன மேல வழக்கு போடுறான். இத்தனை வருஷமா சாராயம் குடிச்சுக்கிறான், அவனும் சாவல, குடிக்கிறான் ஆனால் சாவல. இப்போ சாவுறான், கலந்துட்டான். பிஜேபிக்கார ஆள் வச்சு கலந்துட்டான் சார், சாவிட்டோம், கவர்மெண்ட்டை கெட்ட பேர் விட்டோன்னு. இப்போ இந்த மகாவிஷ்ணு ஒரு புறம்போக்க உள்ள அமைச்சிட்டு இந்த சாமியார் பையனை வச்சு இவ்வளோ வேலை காட்டுறான். நீங்களும் சாமியார்னா போய் உள்ள விடுறீங்க. ஒரு வீடியோவில் பார்த்தேன், பூரா தாய்மார்கள் அவன்கிட்ட போய் நிற்கிறாங்க. இந்த சாமியாருடைய கொட்டை தடக்கணுங்க. வெற்றி குண்டான் சொல்லுவார், மேடையில் அலைகடலையா வெற்றி குண்டான் சொல்லுவார். டாக்டர் ஆகணும்னா எம்பிபிஎஸ் படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும்னா பிஇ படிக்கணும், ஆடிட்டர் ஆகணும்னா சிஏ படிக்கணும், வக்கீல் ஆகணும்னா பிஏபிஎல் எம்ஏபிஎல் படிக்கணும். இந்த சாமியார் ஆகிறதுக்கு மட்டும் ஏன் ஒரு படிப்பில் அவனுக்கு என்ன தகுதி? அவனுக்கு ஒரு தகுதி வைக்கணும். நீ துறவியா, நீ சாமியாரா, நீ சாமியார் ஆவறியா, நீ துறவி ஆவறியா? டாக்டருக்கு எம்பிபிஎஸ் படிக்கிற மாதிரி, வக்கீலுக்கு பிஏபிஎல் படிக்கிற மாதிரி, ஆடிட்டருக்கு சிஓ படிக்கிற மாதிரி, இன்ஜினியருக்கு பிஇ படிக்கிற மாதிரி உனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன். இது ஐயா வெற்றி கொண்டான்னு சொல்கிறத சொல்கிறேன். நீ சாமியார் ஆகணும், நான் துறவி ஆகிட்டேன், நான் பதபோதகம் பண்ண போகிறேன், அருள் வழங்க போகிறேன், ஆன்மீக சொற்பொழி ஆட்ட போகிறேன்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் சொல்லி எப்படிப்பட்ட புறம்போக்கு பசங்களை சொல்கிறேன். இந்த சங்கி இங்கிறானே பிஜேபி அரசு சொல்லி அரசு கெட்ட பேர் ஏற்படுத்த உள்ள வந்து குட்டிகளாட்ட பண்ணிட்டு போய் ஜெயிலில் உட்காந்துக்கிறானே, அவனை மாதிரி ஆட்களுக்கு என்ன பண்ணணும்னா, நீ சாமியார் துறவி அவரே, அவனுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன்,
முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸை கட் பண்ணி எடுத்துடணும். முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸை கட் பண்ணி எடுத்துடணும். ஓப்பனாக சொல்லிட்டா யாரும் கோச்சிக்காதீங்க. அது நம்ம உடம்புல ஒரு உறுப்பு தான். முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸை கட் பண்ணி எடுத்துடணும். முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸை கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நீ சாமியாராக வர முடியும். இப்படிப்பட்ட சாமியாரை சொல். என்ன ஆப்ரேஷன்? சின்ன ஆப்ரேஷன், ஒரு குஞ்சு ஆப்ரேஷன், ஒரு சின்ன குஞ்சு ஆப்ரேஷன். யாரும் கோச்சிக்காதீங்க. முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் அதை கட் பண்ணி எடுத்துட்டா நீ சாமியாராக வாடனா ஒரு பையன் சாமியாராக வர மாட்டான். இந்த சாமியார் பசங்க தான் இன்றைக்கி 3ஆம் முறை ஆட்சி பண்ணிக்கின்னு இப்படிப்பட்ட செயல்களை வந்துட்டு இன்றைக்கி திராவிட மாடல் அரசில் நல்லாட்சி நடக்கிற இந்த மாநிலத்தில் இந்த சங்கி பையனை சதி பண்ணி உள்ளே விட்டு உனக்கு பண்ண கலவரம் தளபதியினுடைய அமெரிக்காவினுடைய வெற்றிகரமான அந்த முதலீட்டாளர்கள் சந்திக்கிற அந்த ஒரு வெற்றிகரமான பயணம், அந்த தளபதியினுடைய இந்த ஒரு மக்கள் பாராட்டுகிற அமெரிக்காவினுடைய தளபதியினுடைய உலக முதலீட்டாளர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிற அந்த செய்தியை மறைக்க வேண்டும், அந்த செய்தியை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த மகா விஷ்ணுவன் கிட்ட புறம்போக்கு சங்கியை உள்ள அமைச்சு கலவரம் பண்ணியிருக்கா. அவனை விட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து டேய் நீ அங்கேருந்து லைவ் போடுறான், நான் யாருக்கும் பயப்படலன்னு சொல்கிறான்னு சொல்லி அவனும் வந்து அவன் உள்ளே போயிட்டு அவன் வந்து மகான் சொல்லி பிஜேபிக்காரன் நியாயப்படுத்தி பேசுகிறான். அவன் பேசுறது கரெக்டன்றா, அவன் பேசுறது கரெக்டு. அரசாங்கத்து மேலே குறை சொல்கிறான், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் குறை சொல்கிறான். தமிழிசை பேசும்போது நீங்கள் வந்து ஆசிரியரை மாற்றதோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை மாற்ற கொண்டு தமிழிசை பேசும்போது சரி அவன் அந்த அந்த பரம அந்த அந்த ஒருத்தன் பேசினானே மகாவிஷ்ணுவை எவனோ ஒருத்தன் பேசினானே, அவன் பேசுறது கரெக்டாக தப்பானா அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லாமல் ஓடி போகுது. எச்சராஜா அவன் பேசுறது கரெக்டான்றான், அவன் பேசுறது நியாயப்படுத்தி பேசுகிறார். யாரு? கர்மால என்ன சொல்லிக்குதோ, மனுசூரது என்ன சொல்லுதோ, சனாதனம் என்ன சொல்லுதோ அதான் அவன் பேசுகிறான். ரங்கராஜ் பாண்டே சொல்கிறான். அப்படி அந்த ஒரு பாப்பாத்தி ஒன்று இருக்குது கவுன்சிலர், அது பேர் நான் மறந்து போயிட்டேன், அந்த சென்னையில், அதுவும் அதான் சொல்லுது. எல்லா பிஜேபிக்காரும் அவன் பேசுறது நியாயம்ன்றான். ஸோ தளபதியினுடைய அந்த அமெரிக்கானுடைய சுற்றுப்பயணம் அதை திசை திருப்பி அந்த செய்தியை திசை திருப்பத்துக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் செஞ்ச சதிதான் இந்த மகாவிஷ்ணுவோட கேரக்டரை உள்ளே விட்டு பண்ணது. இதை அரசு எதிர்கொள்ளும். நான் ஒன்று சொல்கிறேன் பிஜேபிக்கு, இந்த அரசியலில் வந்துட்டு இந்த கூட்டி கொடுக்குற வேலை, ஊற்றி கொடுக்குற வேலை, இந்த மாதிரி குறுக்கு சாலை ஓட்டுற வேலைலாம் வச்சுக்காத. தெம்பும் திராணியும் தான் டைரெக்டாக வந்து எங்கள்கிட்ட மோது என்ன. அதே மாதிரி எடப்பாடிக்குன்னு சொல்கிறோம், கொஞ்சம் மரியாதையாக பேச கற்றுக்கங்க. நீ சைக்கிள் ஓட்டுற, நீ ஒரு விளம்பர பிரியர்னா நீயும் சைக்கிள் ஓட்டு, நீயும் வாக்கிங் போ, நீயும் ரன்னிங் போ, என்ன நீயும் எக்ஸசைஸ் பண்ணு, உன் பாடியை காட்ட எப்படி இருக்குது நாங்கள் பார்க்குறோம். அவர் பாடியை அவர் காட்டுறார். எடப்பாடி உன் பாடியை நீ காட்டேன், நான் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். என்னடா எல்லாரும் குடியாத்துக்கு முறை திட்டுறான்னு. நாளை எடப்பாடி நீ வாப்போன்னு பேசுனா, நான் பேசுனா தாங்க மாட்டீங்க. நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.